விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் நிவாரணம் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் காமராஜிடம் கேட்கலாம். காமராஜ், தற்பொழுது அங்க நிவாரணப் பொருட்கள் எல்லாம் வேற மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கிறதா? மேலும் அதிகாரிகள் அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக, அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வந்திருக்காங்களா? விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த பெஞ்சல் புயல் காரணமாக திருவெண்ணைநல்லூர், அரகண்டநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த திருவெண்ணைநல்லூர் பகுதி மக்கள் 4 நாட்களாக பெரும் அளவில் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை சந்திச்சிருந்தாங்க. இந்நிலையில் அவர்களுக்கு உரிய அளவில் இந்த நிவாரணம் போய் சேரலன்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்து இன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அவர்களுடைய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அதாவது தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கலை, எங்களை அதிகாரிகளோ அதாவது உயர் அதிகாரிகளோ மட்டுமல்லாமல் அமைச்சரை சந்திக்கவில்லை ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில் தான் விழுப்புரம் மாவட்டத்திற்கு திருச்சி, சேலம், கரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 16 லாரிகளில் நிவாரணப் பொருட்கள் தற்போது இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை நேரடியாக பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகே இருக்கக்கூடிய உள் விளையாட்டு அரங்கில் தான் இந்த பொருட்கள் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த பொருட்களை ஊழியர்கள் உள்ளே எடுத்துக்கொண்டு வைக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்கலாம். இந்த பொருட்கள் முக்கியமாக குடி தண்ணீர், உணவுப் பொட்டலங்கள், அரிசி, மிளகாய் தூள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள், அதாவது மளிகை பொருட்கள் உட்பட்ட அனைத்துமே இந்த பகுதியில் கொண்டு வரப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் வைக்கக்கூடிய இந்த உணவுப் பட்டலங்கள் முழுமையாகவே இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 1 மணி நேரத்திற்கு பிறகாக அனைத்து பொருட்களும் இறக்கி வைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட அரகண்டநல்லூர், அரசூர், வி சாத்தனூர், திருவெண்ணைநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த பணிகள், அதாவது இங்கு பிரிக்கப்பட்டு முழுமையாக அந்த பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா அரிசி மூட்டைகள், ஒரு 2000 அரிசி மூட்டைகள் கொண்டு வரப்பட்டு அடுக்கி வைக்கக்கூடிய பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மளிகை பொருட்கள், வெங்காயம் உள்ளிட்ட அந்த தோரம்பருப்பு போன்ற மளிகை பொருட்கள் பாக்கெட் செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. எண்ணெய் போன்ற பொருட்களும் சமையல் செய்வதற்காக எண்ணெய் போன்ற பொருட்களும் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த பொருட்களும் கொடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எங்கெங்க இந்த நிவாரணப் பொருட்கள் கிடைக்காம இருக்கிறதோ அதை கொடுப்பதற்கான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறாங்க. இந்த கிடைக்காத இந்த திருவெண்ணைநல்லூர் பகுதிக்கும் இன்னும் 1 மணி நேரத்தில் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. 15 லாரிகளில் விழுப்புரத்திற்கு பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இன்னும் 1 மணி நேரத்தில் விநியோகம் செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காமராஜ்.